எல்லோருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நாம் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். ஆதலால் தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை இந்த உலகத்தில் உலக இரட்சகராக அனுப்பியிருக்கிறார். எல்லா மக்களும் பாவம் செய்தார்கள், அதன் நிமித்தம் தண்டனை மரணம். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எல்லா மக்களுடைய மீறுதல், அக்கிரமம், பாவங்கள் அனைத்தையும் தானே சிலுவையிலே சுமந்து தீர்த்துவிட்டு இப்பொழுது எல்லா மக்களையும் மனம் திரும்பி தம்மிடம் வரும்படிதான் அழைக்கிறார். மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரில் நிலைத்திருந்தால் நிச்சயமாக மெய்யான விடுதலையான தேவனோடு இணைந்த சமாதான சந்தோஷமான நித்திய ஜீவனுள்ள வாழ்வு உண்டு. இது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். இந்த நாளிலும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யாருக்கு இல்லை? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு, இயேசு சிலுவையிலே செய்த காரியங்களை விசுவாசிப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்கிறது: ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு இந்த இடத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறார். இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. சகல துர்க்குணங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் மாம்சத்தின் கிரியைகளாக வெளிப்படுகின்றன. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் படிக்கும் போது இதை தெளிவாக அறிஞ்சு கொள்ள முடியும். அப்படி அந்த மாம்ச கிரியைகளிலே நடவாமல் ஆவியின்படி நடப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நான் சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தையின்படி, இயேசுவின் வார்த்தையின்படி நடப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் எங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் எங்களை எதிலே எப்படி நடக்க வேணும், எப்படி நடக்கக்கூடாது என்று அனுதினமும் போதிப்பார், வழி நடத்துவார். அந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அனுதினமும் நடந்தால் நிச்சயமாக ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்றதற்காக தொடர்ந்து பாவத்தில் வாழும்படி இயேசு எங்களை அழைக்கவில்லை. எல்லோரும் பரிசுத்தமாக வாழ வேண்டும், ஒரு நற்சந்ததியாக மாற வேண்டும், நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் எங்களை அழைத்திருக்கிறார். துன்மார்க்கத்துக்கு எங்களை அழைக்கவில்லை. நற்கிரியைகள் செய்பவர்களாக மாற்றும்படி தான் அவர் எங்களை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் கிருபை அளவில்லாமல் தந்திருக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து துன்மார்க்கத்தில் வாழ்ந்து அழிந்து போகாமல் நற்கிரியைகள் செய்ய நாங்கள் ஆவியானவருக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயமாக ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இங்கு பாருங்கள், தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் போது இங்கு தெளிவாக சொல்லப்படுகிறது: ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிய இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இங்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அதாவது நாம் அவபக்தியையும் லௌகிய இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும். எஸ், நற்கிரியைகள் செய்துதான் நாங்கள் வாழ வேண்டும். துன்மார்க்கத்தில் தொடர்ந்து வாழக்கூடாது. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழும் போதுதான் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதனால் நாங்கள் அதை தெளிவாக உணர்ந்து புரிந்து கொண்டு நாங்கள் சில வேளை தாறுமாறான வழியில் நடந்து வந்தால் மனம் திரும்பி இயேசுவிடம் வரணும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தங்களுக்கு உண்மை உள்ள தேவன். ஆதலால் அவர் நம்பத்தக்கவர். இந்த வேத புத்தகத்தை படித்து பார்த்தால் எல்லா இடத்திலும் தேவன்
தெளிவாக சொல்லுகிறார், நான் உங்களை ஒருபோதும் ஒருபோதும் விட்டு விட மாட்டேன், கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களோடு கூட இருப்பேன், உங்களை நான் தொடர்ந்து பலப்படுத்தி என்னுடைய நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். அதனால் அவரை நம்பத்தக்கவர். இந்த உலகத்திலே நம்பிக்கைக்குரிய ஒருவர் என்றால் தேவன் ஒருவர் தான். இயேசுவின் மேல் நம்பிக்கையா இருந்தால் நிச்சயமாக எல்லா சூழ்நிலையிலும் அவர் எங்களுக்கு உதவி செய்து ஒரு வெற்றி வாழ்வு தருவார். இந்த உலகத்திலே ஜனங்கள் எத்தனையோ விதமாக கஷ்டப்படுகிறார்கள். அப்படி நாங்களும் அந்த உலகத்திலே இருக்கிறவர்களைப் போல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நோவாவின் பேழைக்குள் வந்தவர்கள் அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். நோவாவின் பேழைக்குள் வராமல் தங்கள் இருதயத்தை கழுத்தை கடினப்படுத்தினவர்கள் தான் உலகத்திலே அழிவிலே அழிந்து போனார்கள். அதே போலத்தான் இப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வந்து அவருக்குள் நிலைத்திருந்தால் நிச்சயமாக அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. இயேசு ஒரு மத போதகர் அல்ல, எல்லா மக்களுக்கும் விடுதலை கொடுக்க வந்தவர், எல்லா மக்களையும் ரட்சிக்க வந்தவர். ஆதலால் என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தொடர்ந்து உங்கள் கழுத்தை இருதயத்தை கடினப்படுத்தி கெட்டு அழிந்து போகூடாமல் உயிரோடே இருக்கும் போதே மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரிலே நிலைத்து நிலுங்கள். அவரை விசுவாசித்து அவர் சொன்ன பிரகாரமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். நிச்சயமாக ஒரு செழிப்பான வாழ்வு உண்டு. இது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு துன்மார்க்கமான வழியை விட்டு பரிசுத்தமான வழியாகிய இயேசுவின் வழியிலே நிலைத்து நின்று அவர் காட்டிய பாதையிலே அனுதினமும் நடக்க ஏற்ற கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். May God bless you.